சாதிக்க விரும்புகிறவர்கள் யாரெல்லாம் படிப்பில் நல்லா சாதிக்கணும்னு விரும்புகிறீங்க? சென்னையில் யாருக்குமே விருப்பம் இல்லை போலையே. ஏமா சென்னையில் அப்படி என்னம்மா சாதிக்காம அளவுக்கு என்னமா இருக்குது? எத்தனை பேர் நல்ல மார்க் எடுக்கணும்? நல்ல மார்க் தானே சாதனை. இப்போ சாதனைங்கிறது நல்ல மார்க் தானே. சாதனைங்கிறது என்ன, வேர்ல்டு செஸ் சாம்பியனாக மாறப்போறீங்களா? அப்படிலாம் இல்லைல்ல. அப்படி வாய்ப்பு இருந்தால் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச் என்ன? எக்ஸாம் வரப்போகுது. குறிப்பாக பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறவங்க நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும். அதான் சாதனை. ஓகே, சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க கவனம் செலுத்த வேண்டிய காரியம் எதுலெல்லாம் கவனம் செலுத்தினா நம்மளால் சாதிக்க முடியும், என்னெல்லாம் செஞ்சால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் நான் வேகமாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். 4 காரியம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எத்தனை காரியம்? நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் ஏதாவது பேனா அப்படிலாம் கையில் கட்டாயம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ல. ஓகே, அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும், உங்களுக்கு ஈஸியாக அதை பாருங்கள், மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். 4 விஷயத்தை சொல்ல போகிறேன். சாதித்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து அவர் என்ன செஞ்சாருங்கிற 4 விஷயந்தான். நான் சொல்கிறது கற்பனை கிடையாது, கட்டுக்கதை கிடையாது. நான் சொல்ல போகிறது சாதித்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து 4 விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் இல்லையா? ஏற்கனவே சாதித்தவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரிஞ்சாதான் நம்மளும் சாதிப்பதற்கு அது உதவியாக இருக்கும். உண்மைதானா? ஹலோ ஹலோ சென்னை, ஹலோ சென்னை, சொல்லுங்கள். நீங்கள் பயப்படாதீங்க, சத்தியமாக நான் வேணால் சொல்லிடுறேன், உங்கள் சப்ஜெக்ட்லேருந்து ஒரு கொஸ்டினும் கேட்க மாட்டோம். சந்தோஷம் தானே? உங்கள் சப்ஜெக்ட்லேருந்து 1 மார்க் கொஸ்டின் கூட கட்டாயமாக உங்ககிட்ட என்ன செய்ய மாட்டோம், கேட்கவே மாட்டோம். அதனால் நல்லா நிமிர்ந்து உட்காருங்க, நேராக உட்காருங்க பார்க்கலாம். நல்லா ஸ்டெடியாக உட்காருங்க, பயப்படாமல் உட்காருங்க. நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களா? நான் நிமிர்ந்து உட்காருங்க. பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அசம்பிளியில் உட்காந்த மாதிரியே இருக்குது. ஓகே, ரைட். சாதித்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலேருந்து 4 விஷயம் குயிக்காக வேகமாக சொல்ல போகிறேன் நான். சாதனையை நோக்கி அப்படிங்கிற தலைப்பில் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வேகமாக டக்குன்னு சொல்ல போகிறேன். ஓகே, முதலாவது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில், அந்த மனுஷன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த வேதாகமத்தில் பவுல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன், பால், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்து தான் 4 குறிப்புகள் சொல்ல போகிறோம். அந்த மனுஷன் அவருடைய வாழ்க்கையில் சாதித்தவர், பெரிய சாதனை செய்தவர். அவரு காலத்தில் 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மனிதர் அவர். இப்போ நம்ம எத்தனாவது நூற்றாண்டில் வாழ்கிறோம்? 29ஆ? நம்ம எத்தனாவது நூற்றாண்டில் இருக்கிறோம்? 21 செஞ்சுரி, அதானே? சந்தேகம் இருக்கா? உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கணும் போல தெரியுதே. A 19, B 20, C 21. எதை லாக் பண்ணணும்? சியை லாக் பண்ணிடலாமா? 21st செஞ்சுரி அப்படின்னா எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கே, சந்தேகமாக பார்க்குற மாதிரியே இருக்குது. 21ஆம் நூற்றாண்டு தானே? வெரி குட், கரெக்ட். 21ஆம் நூற்றாண்டு தானேம்மா? இல்லையா? ஐயோ, இந்த அக்கா கண்டுபிடிச்சிட்டாங்களே. நம்ம எத்தனாவது நூற்றாண்டில் இருக்கோம்? 21 கிடையாது, 21 இருக்கோம் நம்ம. வெரி குட்மா. உன் பேருமா? பிரவீனா. வெரி குட், வெரி குட். பிரவீனா வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. நம்ம வந்து 21 கிடையாது. என்னது? நம்ம எதில் இருக்கோம்? 21. வெரி குட், சூப்பர். ஸோ 1ஆம் நூற்றாண்டில் சாதித்த ஒரு மனிதர். இன்னைக்கு இருக்கிற எந்த வசதியும், இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற எந்த வசதியுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் சாதித்த மனிதர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒருவர் அப்போஸ்தலன் பவுல் அப்படின்னு சொல்லப்படுகிற மனிதர். அவர் எப்படி அவர் வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, முதல்ல அவருக்கு வந்து ஒரு கோட்பாடு வச்சுருந்தார். என்ன வச்சுருந்தார் அப்படின்னா, அந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா? நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். இது அவர் சொன்ன வார்த்தை. அவர் என்ன சொன்னார்னா, சாதிக்கணும் அப்படின்னா சும்மா வேஸ்ட்டாக வேலை செய்யக்கூடாது. நம்ம வேலைகள் என்ன செய்யக்கூடாது, உழைப்பு என்ன செய்யக்கூடாது, வேஸ்ட்டாக ஆகக்கூடாது. டோன்ட் வேஸ்ட் யுவர் எஃபர்ட். நீங்கள் சாதிக்கணுமா, நல்ல மார்க் எடுக்கணுமா, ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் யுவர் எஃபர்ட். உங்களுக்குள்ள நல்ல திறமை இருக்குது, உங்களுக்குள்ள நல்ல எபிலிட்டி இருக்குது, அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவர் சொல்லும்போது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக சொல்லுகிறார். பாஸ், அந்த ஸ்டிக்கை கொண்டு வாங்களேன். நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். சிலம்பம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி நீங்கள் நல்லங்க. சிலம்பம் தெரியும்ல? என்ன செய்வாங்க? குச்சியை வச்சு சுற்றுவாங்களா?
எனக்கு சில தெரியாது, இப்படி தான் சுத்த தெரியும். ஓகே, இப்போ சிலம்பம் சுற்றுறது அப்படின்னா ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த குச்சி இருக்குது, எனக்கு நல்லா சிலம்பம் தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் இப்படி ஓடி பண்ணுறேன், எனக்கு நல்லா சிலம்பம் தெரியும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சும்மா நான் மட்டும் நின்றுக்கிட்டு இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறேன், காலம்பூரா சுற்றுறேன், இப்படியே சுற்றுறேன். இதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நான் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கேன், என் வீட்டில் இருந்து சுற்றுறேன், நான் கிரவுண்டில் போய் சுற்றுறேன், எங்கே வேணாலும் சுற்றிக்கிட்டே இருக்கிறேன். நான் இப்படி சுற்றுறது எல்லாமே சும்மா ஆகாயத்தில் இல்லையா? இப்படியே தான் சுற்றிக்கிட்டே இருக்கிறேன், ஒரு பிரயோஜனம் கிடையாது. நோக்கம் இல்லாமல் நான் பாட்டுக்கு கம்ப சுற்றிக்கிட்டே இருக்கிறேன், உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன், என்னத்தையோ செய்கிறேன், எனக்குன்னு ஒரு கோல், எனக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆசை, அதுக்கு நேராக என்னுடைய வேலையை செய்யாமல் நான் பாட்டுக்கு இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா வேஸ்ட்டு. பவுல் என்ன சொன்னார்னா, ஆகாயத்தில் அடிக்கிறவனாய் சிலம்பம் பண்ணக்கூடாது, அடித்தா அதை அடி விழுகணும். ஓகே, இப்போ நான் இருக்கிறேன், இப்போ இங்கே பாஸ்டர் இருக்கிறாங்க, இப்போ அவரும் ஒரு சிலம்பம் வச்சுருக்கிறார் இல்லையா? இப்போது எனக்கு நல்ல சிலம்பம் தெரியும் அப்படின்னா என்னுடைய எபிலிட்டியை வெளிப்படுத்தணும்னா, நான் சாதிக்கணும், சாதனையாலாம் மாறணும்னா என்ன பண்ணணும்? இப்போது ஒரு போட்டியில் என்ன செய்யணும்? ஒரு போட்டியில் நான் பங்கு பெறணும் இல்லையா? அப்போ பங்கு பெறும்போது அடி சிலம்பம், இது என்ன பேர் என்னது? அப்படி அடித்தா இப்போ தான் என்ன ஆரம்பிக்குது? உண்மையாகவே என்னுடைய திறமை என்னங்கிறது என்ன செய்ய முடியும்? நிரூபிக்க முடியும். எங்கள் 2 பேருக்கும் இல்லை போட்டி வச்சு அடிச்சு இல்லை, அவர் பாஸ்ட் பாவம் கொடைக்கானலேருந்து வந்திருக்கிறாருன்னு மெதுவாக அடிக்கிறார், பயங்கரமான ஆள் அவர் பயங்கரமான ஆள். அவர் என் மேலே பாவப்பட்டு என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, வேகமாக அடிக்க மாட்டேங்கிறாரு. ஓகேவா? அப்படி அடித்து அப்படியே இல்லை போட்டு என்ன செய்யணும்? அப்படி ஜெயிக்கணும். அப்போ நான் அடிக்கிற அடி சும்மா இப்படி வேஸ்ட்டாக போகக்கூடாது, நான் எடுக்கிற எஃபர்ட் என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு பலன் என்ன செய்யணும்? இருக்கணும், நான் முன்னேறி போகணும். இப்போ நான் அடிக்கிறேன், அவர் அடிப்பார், அடிக்கும்போது சில நேரத்தில் அது என் மேலே வந்து பற்றும். அப்போ உடனே நான் என்ன செய்யணும்? அவர் அடிக்கிற அடி என் மேலே படாமல் இருக்கிறதுக்கு நான் எப்படி சொல்லட்டணும் கொம்பை, எப்படி நான் செஞ்சால் அவரை நான் தடுக்க முடியும்? இப்படியெல்லாம் நான் எஃபர்ட் எடுத்து 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 ஒர்க் பண்ணும்போது இந்த சிலம்பத்தில் நான் சிறப்பான நபராக என்ன செஞ்சிடலாம்? மாறிவிடலாம். தேங்க்யூ பாஸ்டர். அப்போ நம்ம எடுக்கிற எஃபர்ட் சும்மா திடீர்னு டெஸ்ட் வச்சாங்கன்னா படிப்போம், டெஸ்ட் நாளைக்கு இல்லைன்னா இன்றைக்கி என்ன செய்ய மாட்டோம்? நாளைக்கு எக்ஸாம்னு சொன்னால் மட்டும்தான் என்ன செய்வோம்? புஸ்தகத்தை எடுப்போமே தவிர மற்றபடி என்ன செய்ய மாட்டோம். அப்படின்னா நம்ம ஸ்கூலுக்கு போகிறது, உட்காந்து புக் எடுத்து பார்க்குறது, டீச்சர் நடத்துகிறத கேட்குறது எல்லாமே ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுற மாதிரி சும்மா போயிட்டு வரோம். அதெல்லாம் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சு கடைசி நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருப்போம்? கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருப்போம். அப்போ தான் நமக்கு படிப்பு மேலே கோவம் வரும், அப்போ தான் படிப்பு மேலே வந்து பயங்கரமாக எரிச்சல் வரும். அப்போ தான் திருவள்ளுவரெல்லாம் நினச்சா அப்படி இருக்கும், திருவள்ளுவரெல்லாம் நினச்சா அப்படி சந்தோஷமாக இருக்கும் நமக்கு இல்லை? ஏங்க ஒரு எஸ்ஏ கூட மனப்பாடம் பண்ணிடலாங்க. ஆனால் அந்த 2 லைன் இருக்குது பாருங்கள், எழுதினவர் மட்டும் நேரில் வந்தார், தாடி இருக்காது, பிடிச்சி ஆஞ்சு எழுதின ஒரு 10 லைனாக எழுதியாவது ஈஸியாக்கியிருக்கலாம். சும்மா 2 லைன் எழுதி வச்சுட்டு அதையும் நம்ம ஆட்கள் விட மாட்டேங்கிறாங்க, அதை மனப்பாடத்தில் கொண்டு சேர்த்து விட்டாங்க, மனப்பாடமாக எழுத சொல்லிட்டாங்க. அதில் இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க, அடி பெறலாமல் எழுதணுமா. அதில் 7 வார்த்தை தான் இருக்குது, எப்படி எழுதுனா என்ன? 7 வார்த்தை வந்தால் மார்க் போட வேண்டியதானே. நம்ம டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வார்த்தை மாறாமல் எழுது, நமக்கு அதானே கஷ்டம். 7 சிலர் பாருங்கள் 7 வார்த்தையும் தெரியும், ஆனால் ஆர்டராக தெரியாது, மார்க் போயிடும். அப்போ எஃபர்ட், நல்ல எஃபர்ட் என்ன செய்யணும்? கொடுக்கணும், எஃபர்ட் போடணும். சிலர் சாதிக்க விரும்புகிறவங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யணும், தேவையில்லாத வேலைகளை என்ன செய்யக்கூடாது, செய்து நேரத்தையும் உங்கள் திறமையும் வீணடிப்பீங்கன்னா நீங்கள் சாதிக்க நினச்சதை சாதிக்க முடியாது. 2வது, அந்த சாதித்த மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ப்ரொசீட் டு த டெஸ்டினேஷன், லெக்கை நோக்கி தொடர வேண்டும். லெக்கை நோக்கி தொடர்கிறேன், எனக்குன்னு ஒரு தரிசனம், எனக்குன்னு ஒரு லெக்கு, எனக்குன்னு சாதிக்கணும்னு ஒரு கோல் இருக்குது, ஒரு கோல் இருக்குது. இவ்வளோ மார்க் வாங்கணும், 500 மார்க்குக்கு எனக்கு 480 மார்க் வாங்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை, விருப்பம் இருக்குது, ஒரு கோல் இருக்குது அப்படின்னா அந்த கோல் இருக்கணும். அந்த கோலை நோக்கி ஒர்க் பண்ணணும், அந்த லெக்கை நோக்கி என்ன செய்யணும்? ஒர்க் பண்ணணும். எடுத்த உடனே ஃபஸ்ட்
ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே 480 எடுத்துட முடியாது. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் 450 எடுக்க முடியாது. ஒரு 300, 350 அப்படி 380, 400 அப்படி தான் எடுத்துக்கிட்டு இருப்போம். இப்போ அதை நோக்கி போயிட்டே இருக்கணும். கூடணும் 400, 410, 420, 430 அந்த ஸ்டெப், ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்ன செஞ்சுட்டே இருக்கணும். ஒரு சப்ஜெக்டில் 100 மார்க்குக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 70 மார்க் நீங்கள் வாங்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் தான் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கோமே. 70 மார்க் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. 70 தான் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு. போதுமா? இன்னும் எவ்வளோ மார்க் இருக்குது? இன்னும் எவ்வளோ மார்க் எடுக்க வேண்டியது இருக்குது? இன்னும் 30 மிச்சம் இருக்குது. யார் எடுப்பா? நமக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. இல்லை, நான் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு, என்ன யாருமே நினச்ச முடியாது, 70க்கு மிஞ்சி எடுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் சாதிக்க முடியாது. லெக்கை நோக்கி போங்க. 100 மார்க்கு, 100 அவுட் ஆஃப் 100 நோக்கி ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்சதை என்ன செய்ய முடியும்? எடுக்க முடியும். லெக்கை நோக்கி தொடருங்க. உங்களுடைய ஒர்க் அவுட் ஒவ்வொன்றும் நீங்கள் சாதிக்க நினைக்கிறத நோக்கி இருந்துகிட்டே இருக்கணும். வேறு எங்கேயாவது இருக்கக்கூடாது. உங்கள் எஃபர்ட்டு, உங்கள் நேரம், உங்கள் உழைப்பு எல்லாமே சாதிப்பதற்கு ஏதுவாய் இருந்தால் தான் சாதிக்க முடியுமே தவிர, ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு மனசில் ஆசை இருக்குது, ஆனால் நான் வேலை செய்கிறதெல்லாம் வேறு ஃபீல்டில் வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா சாதிக்க முடியாது. அதனால தான் அந்த மனுஷன் சொல்லியிருக்கிறார், எனக்கு ஒரு லக்கு இருக்குது, ஒரு கோல் இருக்குது, நான் அதை நோக்கி தான் என்ன செய்வேன்? ஓடுவேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஓகே, குகேஷ் இப்போ வேர்ல்டு செஸ் சாம்பியனாக மாறினார் இல்லையா? +2 படிக்கிற மாணவர் அவரில். இல்லை, அவர் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு BMW கார்லாம் கொடுத்துருக்காங்களா ஸ்கூலில் இருந்து. கேள்விப்பட்டீங்களா? அப்படின்னா யாருனே தெரியாதா? அப்புறம் கேட்டால் நீங்கள்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவர் யார்? சந்திர மண்டலத்துக்கு போயிட்டு வந்தாரோ அந்த மாதிரி பார்க்குறீங்க. செஸ் சாம்பியன் அவருக்கு ஸ்கூலில் BMW கார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நியூஸில் வாசித்தேன் நான். உண்மைதானா? உங்களுக்கு கொடுக்கலன்னு கவலையாக இருக்கோ? ஆமாம் பாஸ்டர், நாங்களும் இந்த வேகாத வெயிலில் நடந்து ஆட்டோவில் தொத்திக்கிட்டு போகிறோம். எங்களுக்கும் ஒரு BMW கார் கொடுத்தா நல்லா. நீங்களும் சாதிங்க. நீங்களும் என்ன செய்யுங்க? ஏதோ உங்களை சாதிச்சிங்கன்னா உங்களுக்கு BMW என்னமோ அது கிடைக்கும். இல்லை, BMW கார் கொடுப்பாங்கன்னு நினச்சா குகேஷ் வந்து போய் ஜெயிச்சார்? இல்லை. ஓகே, அதாவது வேர்ல்டு செஸ் சாம்பியனாக மாறிடுவோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அவருக்கு கனவு இருந்தாலும், அவருடைய ஒர்க் அவுட் பாருங்கள். அடுத்த மூவ் இல்லை, அடுத்தடுத்த ரவுண்டில் ஜெயிச்சு அவருடைய கவனம் எல்லாம் அடுத்த ரவுண்டில் ஜெயிக்கணும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஜெயிக்கணும், ஸ்டேட் லெவலில் ஜெயிக்கணும், இல்லை அப்புறம் நேஷனல் லெவலில் ஜெயிக்கணும், அப்புறம் இன்டர்நேஷ்னல் அளவுக்கு போகணும். அப்போ ஒவ்வொரு மூவும் அதை நோக்கி இருந்துச்சு. ஒர்க் அவுட் எல்லாம் அடுத்தடுத்து என்ன செஞ்சுட்டே இருந்தார்? போயிட்டு இருந்தார். லெக்கை நோக்கி தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால தான் ஒரு டைம் வந்துச்சு வேர்ல்டு செஸ் சாம்பியனாக மாறிட்டார். இல்லை, மூன்றாவது அந்த சாதித்த மனிதன் பால் அவருடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்கிறது டிபெண்ட் ஆன் காட். தேவனை சார்ந்திருந்தார். இங்கே சாட்சி சொன்னால் எத்தனை பேரும் அதை தான் சொன்னாங்க இல்லையா? அவங்க படிப்பில் அவங்க பாஸ் பண்ணதுக்கு, சாதித்ததற்கு. இல்லை, அங்கே சொன்னார், அவரை காணோம். பைபிள் காலேஜில் படித்தார். பைபிள் காலேஜில் போய் படித்தார், நல்லா படித்தார். கிராஜுவேஷன் ஸ்பீக்கராக வந்தேன்னு சொன்னார் இல்லையா? அங்கே படிக்கிறார். நான் காலேஜில் படிக்கும்போது நான் தான் கிராஜுவேஷன் ஸ்பீக்கர், நல்ல சிறந்த மாணவர் அப்படிங்கிற காரியங்களெல்லாம் வாங்கினோம். ஓகே, ஆண்டவரை சார்ந்திருப்பது, தேவனை சார்ந்திருப்பது. அதில் ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். பாஸ்ட் கூட அந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாம் இப்படி வைங்க பார்க்கலாம். பக்கத்தில் ஒரு ஆளை குத்திடக்கூடாது. உங்களுக்கு முன் விரோதம் எதுவும் இருந்துச்சுன்னா இப்போ காமிச்சிடக்கூடாது. ஓகேவா? என்னை பலப்படுத்துகிற, நல்லா சொல்லுங்கள். நிறைய பேர் சொல்லாத மாதிரி தெரியும். கை கொண்டு வந்திருக்கீங்களா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. இப்போ லெஃப்ட்டு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. சிலருக்கு லெஃப்ட் ஹேண்டை தூக்குறதுக்கே பலன் இல்லை போல இதே. ஏசப்பா, இப்போ 2 கையை தூக்கி சொல்லுங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லா சப்ஜெக்டையும் படிக்க. ஏன் தெரியுமா? சிலருக்கு மேக்ஸ்னால் கஷ்டம், சிலருக்கு சயின்ஸுனால் கஷ்டம் இல்லையா? அப்படி யோசிக்காதீங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்தினா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சாருன்னா, நீங்கள் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தேடினீங்கன்னா எல்லா சப்ஜெக்டையும் படிக்க ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். ஒரு தடவை சொல்லிடலாமா? 2 கை சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சொல்லுங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. பாருங்கள், பிரவீனா தான் பப்ளிக் எக்ஸாம் எழுத போல, அது மாதிரி சத்தமாக சொல்கிறான்.
சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியா அவருக்கு சொல்லி முடிக்கிறார் பாருங்க. ஃபஸ்ட்டு சொன்னார், நான் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுற ஆளாக இருக்க மாட்டேன், எனக்கு ஒரு லக் இருக்கிறது, எனக்கு ஒரு கோல் இருக்குது, எனக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்குது, இல்லை எனக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்குது. ரெண்டாவது சொன்னார், நான் அதை நோக்கி என்ன செய்கிறேன், ஓடுறேன். என் உழைப்பு நான் வீணாக்க மாட்டேன், நான் அதை நோக்கி தான் வேலை செய்வேன், அதை நோக்கி தான் ஓடுவேன், என் எஃபர்ட்டு என்னுடைய நேரம் எல்லாம் அதில் தான் கொடுப்பேன். மூணாவது சொன்னார், நான் ஆண்டவரை சார்ந்திருப்பேன், ஏன்னா அவர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறவர், அவர் தான் எனக்கு பலன் தருகிறவர், அவரால் தான் எல்லாம் முடியும், எனக்கு பலன் தருகிறவரால் எல்லாத்தையும் செய்ய முடியினார். கடைசியாக அவர் எப்படி முடிக்கிறாருன்னா, ஓட்டத்தை முடித்தேன். ஓட்டத்தை என்ன செய்தேன், முடித்தேன். ஐ ஃபினிஷ்ட். அப்போ சாதித்ததை கரெக்டாக சொல்லிட்டார் பாருங்க. நான் என்ன கோல் எனக்கு வாழ்க்கையில் இருந்துச்சோ அதை நோக்கி ஓடினேன், ஆண்டவர் எனக்கு பலன் தந்தார், நான் செஞ்சு முடிச்சிட்டேன். நம்மளும் சொல்லணும்ல, 500க்கு 480 மார்க் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், அந்த கோல் எனக்கு இருந்துச்சு, அதை நோக்கி நான் ஒர்க் பண்ணேன், ஆண்டவரை சார்ந்திருந்தேன், ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார், வாங்கிட்டேன் 480. சொல்ல முடியுமா? சொல்லலாமா? சொல்லிடுவீங்களா? சொல்ல முடியுமா? அப்படி சொல்லணும். அப்போ சாதிக்க விரும்புகிறவர்களுக்கு 4 காரியம் தேவை. ஒன்று, உங்களுக்கு ஆம்பிஷன் இருக்கணும், கோல் இருக்கணும். ரெண்டாவது, அதை நோக்கி ஒர்க் பண்ணணும். மூன்றாவது, ஆண்டவரை சார்ந்திருக்கணும். நான்காவது, உங்கள் வெற்றியை கொண்டாடணும். செலிப்ரேட் யுவர் சக்ஸஸ். ஒரு சின்ன காரியத்தை நீங்கள் செஞ்சு அதில் அந்த சந்தோஷத்தை நீங்கள் என்ன செய்யணும், கொண்டாடணும். அதை சந்தோஷமாக எடுத்துக்கிடணும். 97 மார்க் வாங்கிட்டு உட்காந்து அழுகக்கூடாது. 97 வாங்கிட்டு என்ன செய்யக்கூடாது, 3 மார்க்கு காணாமல் போச்சேன்னு அழுகக்கூடாது. 97 சந்தோஷப்படுங்க, 98 கிடைக்கும். 98 சந்தோஷப்படுங்க, அப்புறம் 99க்கு போகலாம். நீ 97 வாங்கிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருப்ப, அங்கே மொத்தத்துக்கே 3 மார்க் வாங்கிட்டு ஒருத்தர் விளாண்டுட்டு இருப்பானே, அவன் என்ன சொல்லுவான்னா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து 100 அவுட் ஆஃப் 100ம்பான். அவங்க 97, நான் 3, 2 பேரும் சேர்ந்து ஒரு சாதனை செய்திருக்கிறோம். என்ன சாதனை? 2ஐயும் கூட்டி பாருங்கள், 100 அவுட் ஆஃப் 100 வந்துடும். எங்க 3 மார்க் வாங்கின ஆள் சந்தோஷப்படும் போது 97 வாங்கினாலும் ஏங்க சந்தோஷப்படக்கூடாது? சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் சந்தோஷமாக அதை எடுத்துக்கொண்டால் தான் உங்களுடைய அடுத்த லெக்கை நோக்கி என்ன செய்ய முடியும், மூவ் பண்ண முடியும், ஃபார்வர்ட் ஆக முடியும். பரவாயில்ல, ஒரு 60 மார்க் தான் வாங்கியிருக்கிறீங்க, 80 மார்க் எதிர்பார்த்தீங்க, 60 தான் வந்திருக்கு, உட்காந்து அழுகாதீங்க. 60க்காய் ஸ்தோத்திரம், அடுத்து முயற்சி பண்ணுவோம், 65 போவோம், 70 இல்லை, முயற்சி லக்கை நோக்கி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக 80 இல்லை, நீங்கள் 80 லக்கு வச்சுருப்பீங்க, 80 தாண்டி உங்களால் எடுக்க முடியும். ஓகே.